திடீரென டமார் என சத்தத்தோடு வெடித்து சிதறிய வீட்டின் மேற்கூரை. பிறந்த கைக்குழந்தையோடு பதறி அடித்து கொண்டு ஓடி வந்த தாய். நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வீசி வீசி ஒத்திகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வழிப்பறி கொள்ளையனை தட்டி தூக்கிய போலீஸ். சென்னை அருகே பரபரப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரி குளக்கரை தெருவை சேர்ந்தவர் முருகன். இவருடைய மகள் ஷாலினிக்கு குழந்தை பிறந்து 10 நாட்களே ஆன நிலையில் அந்த ஓட்டு வீட்டிற்குள் குழந்தையோடு தாய் இருந்திருக்கிறார். போதுதான் திடீரென பலத்த வெடி சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரை சிதறி இருக்கிறது. தீப்பொறிகளும் ஆங்காங்கே வீச குழந்தையை பாதுகாப்பாக அணைத்து கொண்டு கூச்சலிட்டபடியே ஷாலினி வெளியே ஓடி வருகிறார். அலறல் சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை பாதுகாத்து ஆறுதல் படுத்தி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அது நாட்டு வெடிகுண்டு போல் இருப்பதால் இது குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது அருகாமையில் வசித்து வரும் கோல்டன் மணி என்பவர் ஏற்கனவே அவர் மீது வழிப்பறி கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் தான் பாதிக்கப்பட்டவரின் வீட்டின் மீது வெடிகுண்டை வீசிவிட்டதாகவும் அந்த வீட்டில் சேதமானவற்றிற்கு இழப்பீடாக பணத்தையும் தருவதாக வழங்கினாராம். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க தாம்பரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கடப்பேரி பகுதியை சேர்ந்த 21 வயதான கோல்டன் மணி, அவரது நண்பர்கள் பால் சூர்யா, ஸ்ரீதர், வெங்கடேசன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்த வீட்டிற்குள் பட்டாசு மருந்து, களிமண், கற்கள் ஆகியவற்றை கொண்டு நாட்டு வெடிகுண்டு தயாரித்து ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது விபரீதம் நேரிட்டதாக தெரிவிக்க அவர்களை கைது செய்து நாட்டு வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்து மற்றும் வீட்டில் வைத்திருந்த கத்தி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவர்களிடம் நாட்டு வெடிகுண்டை கொள்ளை உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்த அவர்கள் தயாராகி கொண்டிருந்தனரா என தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அவங்க லோக்கல்ல தான் இருக்கான், வேற எங்கேயும் போகல, இங்க லோக்கல்ல தான் இருக்கான். அவனை தூக்காம அவன் லோக்கல்ல தான் இருக்கான். சாத்தான்குளம் பக்கத்துல மருந்தகத்துல வாங்கின மருந்துக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லி மருந்தக மேலாளர் மருந்து வாங்கின நபர் மேல காரை ஏத்தி கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்துல இருக்கு புத்தன் தருவை கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் 47 வயதான காதர் மீரா சாஹிப் அப்படின்றவரு. இவரு பானிபூரி வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய மனைவி ரிஷானா. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காரு. சமீபத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தகத்துல காதர் மீரா சாஹிப் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினதா கூறப்படுது. ஆனா அதுக்கான அந்த பணத்தை இவரு தராம இழுத்தடிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த சூழலை தான்